ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு கோட்டின் மீதான இரண்டு அடுத்துள்ள கோணங்கள் 4x மற்றும் 3x + 5 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு கோடு இருக்குது. இந்த கோணம் வந்து 4x, இந்த கோணம் வந்து 3x + 5 இருந்தால் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோட்டின் மொத்த டிகிரி என்னவாக இருக்கணும்னா 180 இருக்கணும். அப்போ இந்த 4x இந்த 3x + 5 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 180 வரணும். 4x 3x + 5 கூட்டிங்கன்னா என்ன வரும்? 180. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 7x. இங்கே 5 கூட்டல் இருக்கும்போது கழித்தல் ஆகும். 180 - 5 அப்போ என்ன வரும்? 175. இந்த சைடில் என்ன இருக்குது? 7x இருக்குது. அப்போ x = 175/7. 1 7 7 14 மிச்சம் 3 வரும். 35 I7 35 25 டிகிரி. எக்ஸோட மதிப்புனா 25 டிகிரி. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 100 மீட்டர் = என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது எல்லாமே கிலோமீட்டராக இருக்குது. அப்போது 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 100 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 1000ஆல் வகுத்துருங்க. வகுக்கும்போது என்ன ஆகும்? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். 1 10. இப்போ கீழே ஒரு 0 இருக்குன்னா 0.1. இந்த ஒரு தானம் உள்ளே தள்ளி வந்துடும். 0.1 கிலோமீட்டர். ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 1 கிலோகிராமில் எத்தனை மில்லிகிராம் உள்ளன்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோகிராம்னா 1000 கிராம். 1 கிராம்ங்கிறது 1000 மில்லிகிராம். அப்போ இன்ட்டு ஒரு 1000 மில்லிகிராம். இப்போ இங்கே ஒரு 3 0, இங்கே ஒரு 3 0. அப்போ என்ன ஆகும்? 10⁻6. மொத்தம் 6 0 இருக்கா? 10⁻6. இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தரை விரிப்பின் நீளம் ஒரு அறையின் நீளத்தை விட 2.5 மீட்டர் குறைவு. தரை விரிப்பின் நீளம் 3.25 மீட்டர் எனில் அறையின் நீளம். மேட் விரிச்சிருக்காங்க ஒரு ரூமில். அதை விட அந்த ரூமை விட அந்த மேட்டோட லென்த் எவ்வளவு? 2.5 மீட்டர் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அந்த ரூமோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேட்டோட லென்த் எவ்வளவு? 3.25. ரூம் எவ்வளோ கூட? அதை விட 2.5 மீட்டர் கூட. இப்போ என்னாகும்? இது 3 2 5. இது ஒரு கால், இது ஒரு அரை. காலை இறங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 3/4. அப்போ 5.75 மீட்டர். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை வட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் 21 மீட்டர். ஒரு மீட்டருக்கு ₹5 வீதம். அதற்கு சுற்றுவெளி அமைக்க ஆகும் செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் எடுத்திங்கன்னா அதோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. நமக்கு இங்கே அரை வட்டம் கொடுத்தாங்க. அப்போ இந்த பகுதி கிடையாது. இது வட்டத்தின் மையம். இந்த பகுதியில் உள்ளது ஒரு ஆரம், இந்த பகுதியில் உள்ளது ஒரு ஆரம். இப்போ அரை வட்டம்னா அது சுற்றளவு என்னாகும்? இந்த ஆரம் இல்லாமல் πrன்னு ஆகும். அதுபோக இந்த பக்கத்தில் உள்ள ஒரு 6, இந்த பக்கத்தில் உள்ளது ஒரு 6. 2 ஆரத்தை கூட்டணும். பையோட மதிப்பு என்ன? 22/7. இந்த ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 21 ப்ளஸ் இந்த ஒரு 6க்கு பதிலாக 21 ப்ளஸ் ஒரு 21. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7 3 21. இரண்டையும் பெருக்குனிங்கன்னா 66 ப்ளஸ் 21 ப்ளஸ் 21. 6 1 7 1 8. 6 2 8 8 2 10. மொத்தம் அப்போ எத்தனை எவ்வளோன்னு ஆயிடுது? 108. ஒரு மீட்டருக்கு நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? ₹5. அப்போ இது 5ஆல் பெருக்கினீங்கன்னா 8 40 4 5 5 540. மொத்தம் ஆகக்கூடிய செலவு எவ்வளவு? 540. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நபர் தன்னிடம் உள்ள ஒரு பணத்தில் 3இல் 1 பங்கை கொண்டு ஒரு பொருளை வாங்குகிறார். அப்பொருளின் விலை ₹100 எனில் அவரிடமிருந்த மொத்த பணம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு? 3ல் 1 பங்கு. ஒரு பங்கு வாங்கி அந்த பொருள் வாங்குறாரு. ஒரு பங்கோட விலை எவ்வளவு? ₹100. இப்போ நம்ம அவரை வச்சிருந்து மொத்தம் எத்தனை? 3 பங்கு. ஒரு பங்கு ₹100. 3 பங்கு எவ்வளவு? 300. அப்போ அவர் வச்சிருந்த மொத்த பணம் எவ்வளவு? 300. ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குழந்தைக்கு 200 மில்லி பால் வீதம் 40 குழந்தைகள் கொண்ட வகுப்பில் எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான பாலின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு எத்தனை மில்லி? 200 மில்லி. மொத்தம் இருக்கிறது எத்தனை பேர்? 40 பேர். 4 2 8. இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 0, 3 0 ஆச்சு. 1 லிட்டருக்கு எத்தனை மில்லி? 1000 மில்லி. அப்போ இது 1000ஆல் வகுத்துட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகிரும். அப்போ மொத்தம் எத்தனை? 8 லிட்டர். ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டி 8% மதிப்பு கூட்டு வரி சேர்த்து அதன் விலை 15,660. மதிப்பு கூட்டு வரி இன்றி அதன் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் லெவலில் செய்யும்போது அடக்க விலை என்னவோ அதுக்கு 8% என்ன பார்ப்போம்? வரியை பார்ப்போம். 8% வரியை கண்டுபிடிச்சி அதை அடக்க விலையோட கூட்டினதுக்கப்புறம் நமக்கு இது வருது. நம்ம இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஷார்ட்டாக செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ₹100 இருந்தது எவ்வளோ வரும்? ₹108 விற்றா தான் இந்த மதிப்பு கூட்டி வரி எவ்வளோ வருது? 15,660 வருது. அப்போ அடக்க விலை தான் நமக்கு தேவை. இதை இங்கே கொண்டு போயினீங்கன்னா அடக்க விலை ஈக்குவல் டு 15,660
660, 100 இங்கே வகுத்தலில் இருக்குது அங்கே போகும்போது பெருக்கல்ல வந்துடும். 108 பெருக்கல்ல இருக்குது இங்கே வரும்போது வகுத்தலில் வந்துடும். 4வது பல்ல வடி கொடுத்தீங்கன்னா 2×8 மிச்சம் 2 வரும். 7×28, இது 2×8 மிச்சம் 2 வரும். 20 ஆகும். 5×20. 3வது பல்ல அப்படின்னா 9×3 27, 5×3 15, 23 6, இந்த ஒரு 0 வந்துடுது. 9வது டேபிள் அடி கொடுத்தீங்கன்னா 9×9 59 45, மிச்சம் 7 வரும். 72, 8×9 72, 580 × 25. 25ஆல் பெருக்குக்கு பேர் என்ன பண்ண போகிறோம்? 25க்கு பேரா 100/4 போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நாள் 4, இங்கே ஒரு நாள் 4, மிச்சம் 1 18 வரும். 4×16 மிச்சம் 2 20, 5×20, அப்போ எவ்வளோ வரும்? பெருக்கிங்கன்னா 145 2 0, 14,500. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சேரன் விரைவு வண்டி சென்னை சென்ட்ரலில் இருந்து 22:10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் 2:50 மணிக்கு சேலம் சென்றடைந்தது எனில் வண்டி ஓடிய நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரயில்வே டைம் வந்து என்னது? 22:10 என்னது? நைட்டு 10 மணி 10 நிமிஷம் நைட்டு. மறுநாள் அதிகாலையில் 2:50க்கு போகுதுன்னா மொத்த ட்ராவல் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10:10னா 11 மணி அதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது? 50 நிமிஷம். அடுத்து 11 மணி ஆயிரும். அடுத்து 12 மணிக்கு ஒரு 1 ஹவர், திருப்பி 2:50. ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் திருப்பி அதிகாலை 2:50. இந்த கூட்டிங்கன்னா வரும், இது 100 நிமிஷம்னு வரும். 50 50 100 நிமிஷம்னா 1 ஹவர் 40 நிமிஷம் ஆயிருமா? 40 நிமிஷம். இப்போ இது 40 நிமிஷம். இந்த 1 எங்கே கூட்டினீங்கன்னா 2 1 3, இந்த ஒரு 1 கூட்டினா 4. இப்போ 4 மணி நேரம் 40 நிமிஷம். ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வெளிச்செவ்வகத்தின் பரப்பளவு 360 சதுர மீட்டர், உள்செவ்வகத்தின் பரப்பளவு 280 சதுர மீட்டர். இவ்விரு செவ்வகங்களுக்கும் இடையில் உள்ள சீரான பாதை உள்ளது. பாதையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வெளிச்செவ்வகத்தின் பரப்பளவு, இந்த வெளிச்செவ்வகத்தோட பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 360 சதுர மீட்டர். உள்செவ்வகத்தின் பரப்பளவு என்ன கொடுத்துட்டாங்க? இதோட எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 280 சதுர மீட்டர். அப்புறம் இந்த பாதை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா அது வந்துருமா? இப்போ 360லேருந்து 280 கழிக்கணும். 0 இதுலேருந்து பாரோ பண்ணிங்கன்னா அது 16, இது 2 ஆகும். 16ல் 8 போச்சுன்னா 80 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 6 இலக்க மிகப்பெரிய எண்ணிற்கும் 6 இலக்க மிகச்சிறிய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 இலக்க எண்ணில் மிகப்பெரிய எண் என்னது? 99. இதுக்கு அடுத்து கூட்டினா அது 3 இலக்க எண் 100,000, 3 இலக்கமாயிரும். அப்போ மிகப்பெரிய எண் வந்து 99. மிகச்சிறிய 2 இலக்க எண் என்னது? 10. அதே மாதிரி இப்போ 6 இலக்க எண். அப்போ 6 இலக்க எண்ணா எதுனா 1 2 3, இது 6 இலக்க எண்ணில் மிகப்பெரிய எண். அப்போ 6 இலக்க எண்ணில் மிகச்சிறிய எண் என்னது? 1 0 0 1 2 3. இதில் கழிச்சிங்கன்னா 9 9 9 9 9, இதில் கழிச்சிங்கன்னா 8. இப்போ எங்கே இருக்க ஆன்சர்? ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேருந்தில் முதல் வாரத்தில் ரூபாய் 27,432, இரண்டாவது வாரத்தில் 16,752 வசூலாகிறது. முதல் வாரத்துடன் ஒப்பிடையில் இரண்டாவது வாரத்தின் வசூல் எவ்வளவு குறைவு? இதில் இதை கழிச்சா போதும். வசூல் எவ்வளோ கம்மின்னு தெரிஞ்சு போமா? 27,432, 16,758. இதுலேருந்து இதை பாரோ பண்ணிங்கன்னா இது 12, இது 2 ஆகும். 8 போச்சுன்னா 4. இதுலேருந்து பாரோ பண்ணிங்கன்னா 12, இது 3 ஆகும். 12ல் 5 போச்சுன்னா 7. இங்கே பாரோ பண்ணிங்கன்னா 13, இது 6 ஆகும். 13 போச்சுன்னா 6, 6 0 1, 10,674. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லா பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3. அப்போ எத்தனை? 3 2 5 3 8 நம்பர் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 ஆச்சு. அப்போது மேலே இங்கே என்ன பண்ணணும்? அந்த 8 0 வர மாதிரி பெருக்கணும். பெருக்கும்போது இங்கே கீழே கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 2 0 வரும். இப்போ பாயிண்ட்ஸை மறந்துடுங்க. 36 72 49, 8 0 வரால பெருக்கும்போது இது போயிடும். இங்கே 4 9 8, இங்கே 6 0 தான் வருது. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா 8 கொண்டு பெருக்கும்போது இங்கே 2 0 எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு 9 36. அப்போ 2க்கும் சேர்க்கும்போது 36 கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணும்போது 9 72. அப்போ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 9 வெளியே வரும்போது 3, 49 வெளியே வரும்போது 7, 100 வெளியே வரும்போது 10. இப்போ 7 3 21/10. அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 2.1. ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 126 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. தகவல்களை சரிபார்க்கும்போது ஒரு மதிப்பு 180 என்பதற்கு பதிலாக 160 என தவறுதலாக குறிப்பிடப்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி உயரம் காண்கிறேன். 10 பேரோட சராசரி வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்க? 166. திருப்பி டேட்டா அப்புறம் செக் பண்ணும்போது தான் என்ன தெரியுது?
150க்கு பதிலாக 10 கூட கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 10 குறைக்கணும். அப்போ மைனஸ் பண்ணணும். சராசரி எவ்வளவு? 10 மாணவர்களுக்கு 10ஆல் வகுத்துறோம். இப்போ ஏற்கனவே உள்ள சராசரி, இது புது சராசரி. இப்போ ஏன்னா 10 வந்து 150க்கு பதிலாக 160 போட்டிருக்காங்க, கூட இருக்காங்க. இப்போ குறைக்கணும். அப்போ அந்த டோட்டல் எவ்வளோ கூடியிருக்கு டிஃபரன்ஸு டிவைடட் பை 10. இப்போ இது என்ன ஆகும்? 166. இதை இதால் வகுக்கும்போது 1. இப்போ 166லேருந்து 1 கழிஞ்சிச்சுன்னா 165. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர்.